டிஎன்பிஎஸ்சியிலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியிலிருந்து தற்காலிகமாக தேர்வானவர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் 2 பதவியில் காலியாக உள்ள 110 பணியிடங்களுக்கு கடந்த 10/6/2018 அன்று தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் 1328 பேர் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் கலந்து கொண்ட விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதி மற்றும் அப்பதவிக்கான அறிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு 226 பேர் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடைய பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வாணைய வலைதளமான tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவர்களுக்கான நேர்முக தேர்வு வருகிற 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.